நாம் நம்மை நாமே புதுப்பிக்கிறதான போது எப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ளும் போது எப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புகின்றதான தேவன். சங்கீதம் 51:12 சொல்லுகிறது, உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆம் பிரியமானவர்களே, இந்த 2025 வருடத்திலே அநேக விதமான எதிர்பாராத சூழ்நிலைகள் நடந்திருக்கும். அநேக விதமான எதிர்பாராத சவால்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். அநேக விதமான எதிர்பாராத இழப்புகளை சந்தித்திருப்பீர்கள். அநேக விதமான எதிர்பாராத பாடுகளையும் உபத்திரவங்களையும் சந்தித்திருப்பீர்கள். ஆனால் இந்த 2026 வருடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே புதுப்பிக்கிறதற்கு என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறதான போது அவர் அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் அவர் நிரப்புகிறதான தேவன். அது மாத்திரமல்ல, நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ளுகிறதான போது ஆவிக்குரிய பலனினால் அவர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். எபேசியர் 3:16 சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவீர்கள். அவருடைய ஆவியினால், பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நம்முடைய உள்ளான மனிதனை நாம் புதிதாக்கி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த ஆவியின் புதுப்பித்தல் ஏதோ ஒரு சூழ்நிலை நாம் வாங்கி கொள்ளுகிறது அல்ல, அவர் அவருடையதான ஆவி நிமித்தமாக நமக்கு கொடுக்கிறதாக காணப்படுகிறது. மூன்றாவதாக நம்மை நாமே நாம் புதுப்பித்துக் கொள்ளும் போது நமக்குள் நடைபெறுகிறதான அந்த மாற்றம், அந்த ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய பார்வையிலே ஒரு மாற்றம் வருகிறது. அவர் வெளிப்பாடுகளையும் தீர்க்க தரிசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 119:18 சொல்லுகிறது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாம் பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய வேதத்தின் காணப்படுகிற எல்லா ஆழங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்னுடையதான ஆவிக்குரிய கண்களை நீர் திறந்து கொள்ளும் அப்பா. ஆவிக்குரிய கண்களை திறந்து கொள்ளுகிறதான போது நீ எனக்காக வைத்திருக்கிறதான செயல்களையும் காரியங்களையும் நாம் பார்க்க முடியும். தீர்க்க தரிசனங்களை நாம் பார்க்க முடியும். வெளிப்பாடுகளை பார்க்க முடியும். சாலமோன் சொல்லுகிறார் நீதிமொழிகள் 29:18, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போகிறார்கள், வேதத்தை காக்கிறவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்மை நாமே நாம் புதுப்பித்துக் கொள்ளுகிறதான போது, நம்மை நாமே நாம் மறுரூபமாக்குகின்றதான போது தேவன் அவருடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நான்காவதாக, இந்த புதுப்பிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தையும் நம்முடைய குண அதிசயத்தையும் அது மாற்றுகிறதாக காணப்படுகிறது. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஐந்தாவதாக, நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ளுகிறதான போது நாம் கர்த்தருக்கு என்று சொல்லி சாட்சியிடுகிறவர்களாக காணப்படுவோம். அப்போஸ்தலர் 2:47 பார்க்கிறதான போது, ஜனங்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார்கள், வேத வசனங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், தங்களை தாங்கள் அவர்கள் அறிக்கையிட்டு இப்போது சபையோடு கூட அவர்கள் சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். சபையோடு கூட சேர்க்கப்பட்டதான ஜனங்கள் அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் இருந்து அவர்கள் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டிருந்தார். நாமும் சாட்சியிடுகிறதற்கு அது வழிவகுக்கிறதாக காணப்படுகிறது.